ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சு வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். தீயை விடாமல் வதக்கின பின்னாடி எடுத்துருங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்து இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் வெந்துருச்சு. ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.